இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தோம்னா, செவ்வாய்க்கிழமைகளில் ஏன் முடி வெட்டக்கூடாது என்று சொல்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். செவ்வாய்க்கிழமையில் முடி மாத்திரமில்லை, முடி வெட்டக்கூடாது, நகங்களையும் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். வெட்டுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே செவ்வாய்க்கிழமையிலே செய்யக்கூடாது என்றுதான் நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது. இது என்ன சார் காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஆயுதங்கள்னு சொல்கிறா இல்லையா, இந்த கத்தி, அருவாள், கொடுவாள் போன்ற ஆயுதங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த கூர்மையான ஆயுதங்களுக்கு அதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அது செவ்வாய் என்கின்ற கிரகம்தான். அந்த செவ்வாய்க்கிழமை நாளிலே இந்த ஆயுதங்கள் மிகவும் வேகமாக செயல்படுமாம். அப்படி செயல்படும் பொழுது நம்முடைய உடம்பிலே ஏதோ ஒரு கீறல் பற்றுதுன்னு வச்சுப்போமே, அப்போ ரத்தம் என்பது வெளிப்படுகிறது அல்லவா. இந்த ரத்தத்திற்கு அதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தா அதுவும் செவ்வாய் என்கின்ற கிரகம்தான் என்று சொல்கிறார்கள். ஆக செவ்வாய்க்கிழமை நாளிலே ஏதோ ஒரு காயம் பட்டுடுதுன்னு சொன்னால் அது ஆறுவதற்கு, அந்த புண்ணானது ஆறுவதற்கு மிகவும் தாமதப்படும், நம்முடைய உடல்நிலையானது கெட்டுவிடும் என்பதற்காகத்தான் செவ்வாய்க்கிழமை நாளிலே முடி வெட்டக்கூடாதுன்னு சொல்றார், நகத்தினை வெட்டக்கூடாதுன்னு சொல்றார். இவை அனைத்தையுமே தாண்டி மெடிக்கல் அஸ்ட்ராலஜிக்கலி பார்த்தோம்னா ஒரு தவிர்க்க முடியாத, ஒரு அவசரமாக இருக்கக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சையை தவிர மற்ற சாதாரணமாக நாம் நாள் குறித்து செய்யக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சைகளை சர்வ நிச்சயமாக செவ்வாய்க்கிழமைகளில் மேற்கொள்ளக்கூடாது என்றுதான் ஜோதிட அறிவியலானது வலியுறுத்தி சொல்கிறது. ஏன்னா செவ்வாய்க்கிழமையில் ஒரு வேகம் என்பது அதிகமாக இருக்கும். அந்த செவ்வாயினுடைய தாக்கத்தை பெற்ற இந்த ஆயுதங்களானது மிகவும் வேகமாக செயல்படும். அங்கே நிதானம் என்பதை இழந்து விடுவோம் என்பதற்காகத்தான் நாம் மேற்கொள்கின்ற அறுவை சிகிச்சையானது வெற்றியை தராது என்பதற்காகத்தான் அப்படி சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இந்த விதியானது ஒரு அவசரத்திற்கு, ஒரு எமர்ஜென்சி சர்ஜரின்னு சொன்னால் அங்கே இதனை பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இது போக ஏன் முடிவெட்டக்கூடாது என்று சொல்கிறார்கள் சொல்லி பார்த்தோம்னா, இந்த கத்திரிக்கோல் அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஆயுதங்கள்லாம் செவ்வாயினுடைய தாக்கத்தினை பெற்றதுன்னு சொல்கிறோம். இந்த தலைமுடி என்கின்ற விஷயமாகட்டும், இந்த நகங்களாகட்டும், இது அத்தனையுமே சனியினுடைய ஆதிக்கத்திற்குள் உட்பட்டது. இந்த செவ்வாயும் சனியும் ஒன்றாக இணையும் பொழுது அதன் மூலமாக என்ன பலன்கள் கிடைக்கும் சொல்லி பார்த்தோம்னா எதிர்மறையான பலன்கள் தான் தந்துவிடும். சார் நீங்கள் அப்படி சொல்கிறீங்கன்னா அப்போ என்னைக்கா இருந்தாலும் நம்ம முடியை வெட்டணும்னா கத்திரிக்கோலை தானே யூஸ் பண்ணணும், அப்பயும் அதே சனி தானே, அதே செவ்வாய் தானே என்கின்ற அந்த சந்தேகமானது நமக்கு தோன்றலாம். இதனை செவ்வாய்க்கிழமை நாளிலே செய்யாதீர்கள் என்று சொல்கிறார்கள். செவ்வாய்க்கிழமை மாத்திரமல்ல, சனிக்கிழமை நாளிலும் முடிவெட்டக்கூடாது என்றுதான் நம்முடைய சாஸ்திரமானது சொல்கிறது. ஆனால் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, வீக்கெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்ன வச்சு சனிக்கிழமை நாளில் தான் முடிவெட்டுறதுக்கே போகிறோம். அந்த மாதிரி போகக்கூடாது. நம்முடைய தர்ம சாஸ்திரமானது, அதுவும் அந்த வபன சாஸ்திரம் என்றே பிரிக்கிறார்கள். வபனம்னு சொன்னால் இந்த ஷேவிங் சொல்கிறோம் இல்லையா, இந்த வபன சாஸ்திரத்தில் எப்படி வலியுறுத்தி சொல்கிறார்கள் சொல்லி பார்க்கும் பொழுது எந்தெந்த கிழமைகளை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் அது செவ்வாய்க்கிழமையையும் சனிக்கிழமை நாளை மட்டும்தான் தவிர்க்க வேண்டும் என்று சொல்கிறது. ஆனால் நம்ம அனுபவபூர்வமாக ஒரு ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணியிருப்போம்னு சொல்லி பார்த்தோம்னா, வெள்ளிக்கிழமையிலையும் போகக்கூடாது, வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்குரியது, வெள்ளிக்கிழமை அம்பாளுக்குரியதுங்கிற மாதிரி வச்சிருப்பா. அது அவரவர்களுடைய சம்பிரதாயத்திற்கு உட்பட்டதை தவிர சாஸ்திரம் வெள்ளிக்கிழமையை பற்றி பேசவே இல்லை. நீங்கள் வெள்ளிக்கிழமையிலே கூட முடியை வெட்டி கொள்ளலாம். ஆனால் சர்வ நிச்சயமாக செவ்வாய் மற்றும் சனிக்கிழமை நாளில் மட்டும்தான் முடிவெட்டக்கூடாது, நகத்தினை வெட்டக்கூடாது என்று நம்முடைய தர்மசாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது. இதற்கு என்ன சார் காரணம் சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஜோதிடவியலின் அடிப்படையிலே இந்த செவ்வாயும் சனியும் ஒன்றாக இணைந்து செய்யக்கூடிய பணிகளை செவ்வாய்க்கிழமை நாளிலும் சனிக்கிழமை நாளிலும் கண்டிப்பாக செய்யக்கூடாது. அப்படி செய்யும் பொழுது அதற்கு எதிர்மறையான பலன்கள் தான் கிடைக்கும். தெரியாமல் ஏதோ ஒரு அடிபட்டுருது, ஒரு ஷேவிங் பண்ணும்பொழுது லைட்டாக கீழ்ச்சிடுதுன்னு சொன்னால் கூட அதன் மூலமாக ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது நம்முடைய உடல்நிலையானது பாதிக்கப்படும் என்பதால் தான் நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது. இந்த மங்களவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாளிலும் அந்த ஸ்திரவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த சனிக்கிழமை நாளிலும் முடியை வெட்டக்கூடாது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.